திருப்பூரில் எம்ஜிஆர் பொன்விழா நினைவு பூங்காவில் காணும் பொங்கலை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. அங்கு இன்றைய தினத்திற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, திருப்பூர் என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக விளங்கி வருகிறது. ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் திருப்பூரில் வந்து தங்கி பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் போன்ற பெரிய விடுமுறை நாட்களில் 2 தினங்கள் வீட்டிலேயே கொண்டாடப்பட்டாலும் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த காணும் பொங்கல் தினமானது அனைவரும் வெளியே சென்று சுற்றி பார்த்து குழந்தைகளுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தினமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஏராளமானோர் வெளியே செல்வதற்கு அதிக அளவில் திட்டமிடுகின்றனர். குறிப்பாக திருப்பூரில் பார்க்க வேண்டும் என்றால் அதிக அளவில் வெளியே செல்லக்கூடிய சுற்றுலா தலங்கள் அதிக அளவில் இல்லாத ஒரு பகுதியாக மாநகர பகுதியானது விளங்கி வருகிறது. இதன் காரணமாக அங்கங்கே இருக்கக்கூடிய பூங்காக்களில் பொதுமக்களின் வரவானது அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வெள்ளிவிழா நினைவு பூங்காவில் தற்பொழுது ஏராளமானோர் தங்களது குழந்தைகளுடன் வர துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக வெள்ளிவிழா நினைவு பூங்காவானது தற்பொழுது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களால் நிரம்பி வருகிறது. மேலும் தொடர்ந்து ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதிக அளவிலான கூட்டம் இன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிக அளவிலான கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் பொருட்டு திருப்பூர் வடக்கு காவல்துறை சார்பில் அந்த பகுதியில் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் அதிக அளவிலான குடும்பத்தினர் அங்கு வந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். குழந்தைகளை விளையாட வைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடியும் பெரியவர்களும் இந்த பொழுதை மிக இனிமையாக கழித்து வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.